அனைவருக்கும் வணக்கம். போன மாதம் ஒரு நீண்ட இடைவெளி விழுந்துருச்சு. நான் எந்த வீடியோவும் அப்லோட் செய்ய முடியல, மன்னிச்சுக்கோங்க. இனி வர்ற வாரங்களில் தொடர்ந்து நான் வீடியோக்களை வாரம் ஒரு முறையாவது ஒரு வீடியோவை நான் அப்லோட் செய்கிறேன். இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது டிஎஸ்எல்ஆர் கேமராவும் எஸ்எல்ஆர் கேமராவும் அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அதில் என்னென்ன தொழில்நுட்பங்கள், அது எதனால் எஸ்எல்ஆர் டிஎஸ்எல்ஆர் அப்படின்ட்டு சொல்கிறோன்றதையும் இந்த வார எபிசோடில் நம்ம பார்க்கலாம். இப்போ இதுதான் ஒரு டிஎஸ்எல்ஆரோட கட் செக்ஷனுங்க. இந்த கட் செக்ஷன் பார்த்திங்கன்னா அப்படியே அதை பாதியாக இந்த கேமராவை பாதியாக விட்டோன்னா அது எப்படி தெரியுன்றது செக்ஷன் வியூவில் இதை நான் போட்டிருக்கேன். இந்த படம் இது நீங்கள் எஸ்எல்ஆராக இருந்தாலும் சரி, டிஎஸ்எல்ஆர்னாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். டிஜிட்டல் எஸ்எல்ஆர்னால் டிஜிட்டல் சென்சர் இருக்கும். வெறும் எஸ்எல்ஆரில் உங்களுக்கு இங்கே ஃபில்ம் இருக்கும். அது ஒன்று தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். மற்ற தொழில்நுட்பம் எல்லாமே இதில் ஒன்று தான். சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸ் கேமரா, டிஜிட்டல் சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸ் கேமரா அப்படின்னு சொன்னோன்னா ஒரே ஒரு லென்ஸ், அந்த லென்ஸு தான் இந்த லென்ஸ் வழியாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. இதே லென்ஸ் வழியாக தான் படமும் எடுக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லென்ஸ் இன்டர்சேஞ்சபிள். நீங்கள் அதை பிரிச்சுக்கலாம். வேறு லென்ஸ், ஜூம் பெரிய லென்ஸ் போட்டுக்கலாம், சின்ன லென்ஸ் போட்டுக்கலாம். இதை நம்ம மாற்றிக்கலாம். இது கேமரா பாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது இந்த லென்ஸில் வெளிச்சம் வருது. இங்கே உள்ள கேமராக்குள்ளே என்ன இருக்குன்னா, இந்த பாடிக்குள்ளே ஒரு கண்ணாடி இருக்குங்க. அந்த கண்ணாடி 45 டிகிரி 45 டிகிரி ஆங்கிளில் அப்படி இருக்கும். இந்த வெளிச்சம் அந்த கண்ணாடியில் பட்டு இதுக்கு மேலே இந்த வெளிச்சம் போகுது, பிரதிபலிக்குது. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்டா ப்ரிசம். அது செவ்வகம் ப்ரிசம் சொல்கிறாங்களே, பென்டா ப்ரிசம்னா 5 முகங்கள் கொண்ட ப்ரிசம். ஐவகம் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். அதுக்கு எனக்கு சரியாக தெரியல. இதுதான் அந்த பென்டா ப்ரிசம். அது என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஒளியை இங்கே அனுப்பிச்சு உள்ளுக்குள்ளே 2 தடவை அதை பிரதிபலித்து திருப்பி நம்ம கண்களுக்கு இங்கே அனுப்புது. இங்கே வியூ ஃபைண்டர் இருக்கும், நம்ம இங்கே கண்ணை வச்சு பார்க்குறோம். அப்போ இங்கே நீங்கள் நார்மலான கேமராவில், பழைய கேமராலலாம் உங்களுக்கு பார்க்கும் பொழுது பிம்பம் தழகிலாக தெரியும். அதே மாதிரி ஃப்ளிப்டு உங்களுக்கு கண்ணாடி பிம்பமாக தெரியும். இந்த எஸ்எல்ஆரில் அது 2 தடவை இது பிரதிபலிக்கிறதுனால தழகிலாக இருக்கிறது நேராகிடுது. அதே மாதிரி பிம்பமாக இருக்கிறதும் நம்ம நேரடியாக பார்க்குற மாதிரியே நம்ம கண்களுக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த கண்ணாடிக்கு கீழே இங்கே ஒரு ஃபோக்கஸ், இப்போ ஆட்டோ ஃபோக்கஸ் கேமராக்களில், மாடர்ன் கேமராஸில் இங்கே ஒரு இது இருக்கும். இந்த லைட்டு இது வழியே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி நீங்கள் லைவாக அதை ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணோம். இங்கே ஒரு சென்சார் கண்ணாடி இருக்கும், ஆட்டோ ஃபோக்கஸ். இதுதான் நீங்கள் கேமரா வச்சு அப்படி எங்காவது நீங்கள் ஒரு காட்சியை பார்க்கும்போது இதுதான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். இது படம் எடுக்கும்போது எப்படி இது எடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஷட்டர் ரிலீஸ் பட்டன் அமுத்தும்போது அந்த வினாடியில் என்ன ஆகும்னா, இந்த கண்ணாடி மேலே போயிடும். இப்படி இந்த கண்ணாடி உங்களுக்கு மேலே போயிடும். இந்த வெளிச்சம் நேராக உங்கள் சென்சாரில் போய் பதிஞ்சிரும். திருப்பி கண்ணாடி கீழே வந்துடும். அதுதான் நீங்கள் டிஜிட்டல் எஸ்எல்ஆரில் போனாங்க சட்டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, பெருசாக. அதுதான் இந்த கண்ணாடி மேலே போய் கீழே வர்றது. இப்போ உங்கள் ஷட்டர் ஸ்பீடு 1/4000 8000 இருந்தால் அந்த ஒரு நொடியில் 8000 பங்கு வேகத்தில் அது திறந்து மூடும். அதுக்கு மேலே இந்த கண்ணாடி மேலே போய் கீழே வரணும். ஸோ அந்த அளவுக்கு அதுக்குள்ளே மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் டிசைன் இருக்குது. அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நீங்கள் கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ளே அது மேலே போய்ட்டு கீழே வந்துடும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் இங்கே வெளிச்சத்தை பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, படம் எடுக்கும்போது கவனித்து பார்த்தீங்கன்னா இருட்டாயிரும். இந்த இடத்துல உங்களுக்கு பிளாக் ஆயிரும். அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இது மேலே போகும்போது இங்கே வெளிச்சம் பிளாக் ஆயிரும். திருப்பி அது கீழே வரும்போது தான் உங்களுக்கு அது தெரியும். இப்போ இருக்கிற கேமரா, அட்வான்ஸ்ட் கேமராவில் நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு 10 ஃப்ரேம் 12 ஃப்ரேம்னு எடுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன ஆகுன்னா, அது
சட்டு 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 சட்டுன்னு போகும் அந்த இந்த மிரர் வந்து மேலே போய் கீழே வரும், மேலே போய் கீழே வரும். சில நேரம் இந்த மிரர் மேலேயே லாக் ஆகிருக்கும் ஃபுல்லாக நீங்கள் படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும். அப்புறம் அது கீழே வரும். இது தான் அங்கே இந்த எஸ்எல்ஆரில் வந்து பெரிய தொழில்நுட்பமே இந்த கண்ணாடியும் இந்த ப்ரிசமும் தான். சரிங்களா? இப்போ நான் பழைய கேமராவில் வந்து ஒரு ப்ரிசம் இருந்துச்சு, அதை நான் வெளியில் எடுத்தேன். அதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இது தாங்க அந்த ப்ரிசம். இதுதான் நம்ம பென்டா ப்ரிசம்னு சொல்கிறோம். இப்போ இந்த கண்ணாடியில் வந்து கீழே உங்களுக்கு எது இருக்குதோ அது அப்படி பிரதிபலிக்கும். மேலே இப்போ கை கீழே தெரியுதுங்களா? இது வந்து இது வழியாக தான் அந்த கீழேருந்து பிரதிபலித்து மேலே வருது. இந்த ப்ரிசம்னா வந்து உங்களுக்கு டிஎஸ்எல்ஆரில் ஒரு முக்கியமான பாகம். இதுதான் இங்கே மேலே இருக்கு பாருங்கள், இதுதான் அந்த பென்டா ப்ரிசம். இங்கே வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு நிக்கான் எஸ்எல்ஆர் கேமரா வச்சுருக்கேன். இந்த எஸ்எல்ஆர் கேமரா லென்ஸ் இல்லை, லென்ஸை கழட்டிட்டேன் நான். உங்களுக்கு அந்த கண்ணாடி காமிக்கிறதுக்கு தான் நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ இது உள்ளே இருக்க பார்த்தீங்களா, இதுதான் கண்ணாடி. இந்த கண்ணாடியில் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு மேனுவல் கேமராலலாம் யூஸ் பண்ணலாம் ஃபோக்கஸிங்க்கு. இப்போது இதில் நான் வந்து ஷட்டர் ஸ்பீடு வந்து ஒரு நொடி 1 செகண்ட் வச்சுருக்கேன். அந்த 1 செகண்ட் ஷட்டர் ஸ்பீடில் நான் வச்சுருக்கேன். அது பாருங்கள், அது எங்கள் மிரர் என்ன செய்யுதுன்னு இங்கே பாருங்கள். இப்போ அந்த கண்ணாடி வந்து ஒரு நொடிக்கு மேலே போயிட்டு லாக் ஆகிட்டு அப்புறம் கீழே வந்துச்சு. அப்போ வந்து நம்ம படம் எடுக்கும்போது இந்த கண்ணாடி மேலே போகிறதுனால நம்ம படம் பின்னாடி இருக்கிற ஃபிலிமில் போய் படம் ரெக்கார்ட் ஆகுது. இந்த மேலே இருக்கிறது இதுக்குள்ளே இருக்கிறது தான் உங்களுக்கு அந்த ப்ரிசம். அது நம்ம பார்க்க முடியாது. இந்த ப்ரிசத்துக்கு இதுக்குள்ளே இருக்கும். இப்போ நான் இதை பல்பில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பல்ப் செட்டிங்கில் போட்டோம்னா, பல்பில்னா நீங்கள் கையில் எவ்வளோ நேரம் நீங்கள் ஷட்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த கண்ணாடி மேலேயே இருக்கும் பாருங்கள். இப்போ நான் இங்கே கையை விரலை வச்சுருக்கிற வரைக்கும் அந்த கண்ணாடி மேலேயே இருக்கும். நான் பல்ப் செட்டிங்லேருந்து ரிலீஸ் பண்ணோன்னா கண்ணாடி கீழே வந்துடும். இதை ஏன் நான் உங்களுக்கு இந்த எஸ்எல்ஆரில் நான் காமிச்சேன்னு வைங்களேன். டிஎஸ்எல்ஆரில் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. இப்படி லென்ஸை கழட்டி வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், சென்சாரில் போய் தூசி படிஞ்சிடும். இந்த டிஎஸ்எல்ஆரில் ஒரு பெரிய முக்கியமான விஷயம், அந்த சென்சாரை ரொம்ப பத்திரமாக நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அதில் போய் சின்ன சின்ன தூசி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எடுக்க போகிற படத்தில் வந்து அது கருப்பு புள்ளியாக தெரியும். அப்புறம் அதை நம்ம க்ளீன் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் ஈஸியான மெத்தட் இருக்குது. ஆனாலும் பெரும்பாலும் நான் வந்து டிஎஸ்எல்ஆரை வந்து இந்த மாதிரி லென்ஸ் எல்லாம் கழட்டி ரொம்ப நேரம் வச்சுருக்க மாட்டேன். அது வச்சுட்டு இருந்தால் அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தூசி விழுந்துடும். அதனால் இது ஃபிலிம் கேமரான்றதுனால வந்து இதுக்கு அந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் இதை வந்து ஏன்னா நம்ம ஃபிலிம் ரோல் தான் உள்ளே போட போகிறோம், உள்ள சென்சார் கிடையாது. அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம படிச்சுக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு வந்து இந்த ஃபிலிம் கேமரா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது தாங்க வந்து D90 DSLR கேமரா. இது வந்து உங்களுக்கு ஒரு 8 வருஷம் பழைய கேமரா. ஆனால் வந்து இன்னமும் நல்லா படம் எடுக்கும். இதில் உங்களுக்கு எல்சிடி, அதே மாதிரி எஸ்எல்ஆரில் பார்த்த மாதிரி மேலே ப்ரிசம் வைக்கிறதுக்கு லென்ஸு எல்லாமே இதில் இருக்குது. எஸ்எல்ஆருக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, உங்களுக்கு இதில் சென்சார் இருக்குது. எஸ்எல்ஆரில் வந்து நீங்கள் ஃபிலிம் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு நிக்கான் D90 DSLR.